ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாம் ரொம்பவே நல்லா இருப்பீங்க நம்புறேன். நாங்களும் ரொம்பவே நல்லா இருக்கோங்க. இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பெண்கள் வீட்டில் இருந்தே சம்பாதிக்கக்கூடிய சுயதொழில் பற்றி தாங்க இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு ஒன் வந்து நான் யோசிச்சது கிடையாதுங்க. நம்ம சேனலில் ஒரு 4-5 வீடியோ கிட்ட நான் போட்டிருக்கேன் சுயதொழில் பற்றி. அதில் ஒரு சிஸ்டர் வந்து கல்பனா அவங்க பேர். அவங்க வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, குலோப் ஜாமுன் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு ஆசை இருக்கும். ஆனால் அந்த ஜீரா வந்து சரியாக யாருக்கும் செய்ய தெரியாது. அந்த மாதிரி இருக்கிறவங்க வந்து நல்லா செய்ய தெரிஞ்சவங்க யாராவது செஞ்சு பேக் பண்ணி விற்றாங்க அப்படின்னா அது நல்ல சேல் ஆகும். செய்ய தெரியாதவங்க அதை வாங்கி யூஸ் பண்ணிப்பாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஐடியா சொன்னாங்க. எனக்கும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இது கூட நீங்கள் சுயதொழிலாக பண்ணலாம். அதுக்கப்புறம் நான் நேரில் பார்த்து ரொம்ப ஆச்சரியப்பட்ட ஒரு விஷயம், இவ்வளோ வந்து இதில் சம்பாதிக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே கோயம்புத்தூரில் தான் போத்தீஸ்க்கு பக்கத்தில் ஒரு கடை வச்சுருக்காங்க. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேரும் தான் வச்சு இதை ரன் பண்ணிகிட்ருக்காங்க. சுண்டல் வகைகள் அது வந்து காலையில் வந்து ஊற வச்சுட்டு ஈவினிங் வந்து அவிச்சிட்டு, என்னென்னா கொண்டக்கடலை, அதுக்கப்புறம் வந்து நிலக்கடலை, இன்னும் ஒன்று என்ன வச்சுருந்தாங்கன்னா பட்டாணிங்க. பட்டாணி வந்து பச்சை பட்டாணி கிடையாது, காஞ்ச பட்டாணியே எல்லோ கலர் இருக்கும்ல, அந்த பட்டாணியை வந்து ஊற வச்சு சுண்டல் பண்ணிவிட்டு, அந்த மாங்காய் சீசன்னா மாங்காய் துருவி போட்டுட்டு, இல்லைன்னா கேரட்டு வெங்காயம் இதெல்லாம் துருவி மேலே போட்டுட்டு விற்கிறாங்க. எங்கள் ஊர் சைடில் வந்து அது வந்து 10 ரூபா தான். இப்போ 15 ரூபாய் 20 ரூபாய் தெரில. பட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 50 ரூபாங்க. அதுவும் 50 ரூபாயில் பேக்கெட் மட்டும்தான் பெருசாக இருக்குது. அதாவது அந்த பேப்பர் வந்து சுருள் போடுவாங்கள்ல, அது அவ்வளோ பெருசாக இருக்குது. அது உள்ள சுண்டல் பார்த்தீங்கன்னா கம்மியாக தான் இருக்குது. ஆனால் கூட்டம் பார்த்தீங்கன்னா அள்ளுது. அது வந்து தெரிஞ்சு வாங்குறாங்களா தெரியாமல் வாங்குறாங்களானே தெரியல. நானுமே வாங்கினேன். 50 ரூபானும் தெரியாது எனக்கு. நம்ம ஊர் சைட்லலாம் அந்த சைஸு பார்த்தீங்கன்னா 20 ரூபா 10 ரூபாக்குள்ளே தானே இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு நான் வாங்கிட்டேன். வாங்கிட்டு ஓப்பன் பண்ணி பார்த்தா, நம்ம கிணறுக்குள்ளே எட்டி பார்க்குற மாதிரி கொஞ்சோண்டு, அதாவது ஒரு ஆஃப் தான் இருக்கும் அந்த சுருள்குள்ளேயே, அவ்வளோதான் இருந்துச்சு. ஆனால் நான் தெரியாமல் தான் வாங்கினேன். பட் நிறைய பேர் வாங்கினவங்க வந்து தெரிஞ்சு வாங்கினாங்களா என்னன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. அது நல்ல மெயினான இடங்க. சூப்பராக வந்து வியாபாரம் ஆகுது அந்த இடத்துல. ஈவினிங் டைம் கொஞ்ச நேரத்து வேலை தானே, காலையில் ஊற வச்சுட்டு ஈவினிங் வந்து சுண்டல் செய்ய போகிறோம். அது ஒரு 1 ஹவர் ஆகுமா அந்த சுண்டல் செய்கிற நேரம். அதுக்கப்புறம் போயிட்டு வியாபாரம் வந்து ஒரு 2 மணி நேரத்துலேயே ஓடிடும். ஏன்னா ஈவினிங் டயத்தில் கண்டிப்பாக எல்லாருமே ஸ்நாக்ஸ் சாப்பிட்றதுக்கு அந்த வடை பஜ்ஜி போண்டா கூட வந்து இதையுமே வந்து வாங்குறதுக்கு தான் பார்ப்பாங்க. ரோட் சைடில் கூட நம்ம ஒரு தள்ளுவண்டி மாதிரி போட்டுட்டு அங்கே கூட வியாபாரம் பண்ணோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து வியாபாரம் ஆகுறது கொஞ்சம் கஷ்டம். அதுக்கப்புறம் ரெகுலராக அந்த சைடு போகிறவங்க வரவங்க வாங்கிட்டாங்க, டேஸ்ட்டு பிடிச்சிருச்சு அப்படின்னா, அது சுட சுட இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நல்ல வியாபாரம் ஓடுங்க. அதுக்கப்புறம் ஏற்கனவே ஒரு வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன், முளைக்கட்டின தானியங்கள்லாம் வந்து பேக்கெட் போட்டு விற்றுட்ருக்காங்க அப்படின்ட்டு. அந்த கடைக்கு நான் போன வாரமும் போயிருந்தேன். அப்போ புதுசாக ஒரு ஐட்டம் இருந்தது. என்னன்னு பார்த்தா ஒயிட்டாக வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி பேக்கெட் போட்டு வச்சுருக்காங்க. எனக்கு ரொம்ப நேரம் எடுத்து பார்க்குறது என்னான்ட்டு பார்த்தா வாழைத்தண்டுங்க. வாழைத்தண்டுமே வந்து சின்ன சின்னதாக நம்ம பொரியலுக்கு எப்படி பண்ணுவோமோ அப்படியே கரெக்டாக அந்த சைஸுக்கு சூப்பராக கட் பண்ணி பேக்கெட் போட்டிருக்காங்க. நிறைய பேருக்கு வந்து வாழைத்தண்டு வந்து உடம்புக்கு நல்லது வாங்கணும்னு நினைப்பாங்க. பட் க்ளீன் பண்ணுறத நினச்சாலே அது அந்த பக்கமே போகமாட்டாங்க. அவங்க அழகாக வந்து கட் பண்ணி க்ளீன் பண்ணி பேக்கெட் போட்டு விற்கிறாங்க. அதே மாதிரி இந்த வாழைப்பூவுமே பார்த்தீங்கன்னா க்ளீன் பண்ணுறதுக்கு கஷ்டப்படுவாங்கன்ட்டு அந்த வாழைப்பூவில் வந்து இந்த காம்பு இன்னொன்று ஒயிட் கலராக இருக்கும் தெரியுங்களா, அது எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிவிட்டு கரெக்டாக நம்ம கட் பண்ணி பொரியலுக்கு போடுற மாதிரி மட்டும் அப்படியே கரெக்டாக பேக் பண்ணி அதையுமே வச்சுருக்காங்க. அதுவுமே இந்த சிறு தொழில் மாதிரி பண்ணுறவங்க பண்ணி கொடுத்துருக்காங்கன்ட்டு நினைக்கிறேன். அது 2மே நான் பார்த்தேன். சரி, அடுத்த வீடியோவில் நம்மளுக்கு கண்டென்ட்டுக்கு ரெடி ஆகிடுச்சு அப்படின்னு நினச்சிட்டு நான் பார்த்துட்டு வந்தேன். இதையும் உங்ககிட்ட சொல்லணும்னு நினச்சேன். அதுவுமே சூப்பரான தொழிலாக இருக்குது. ஏன்னா மேக்ஸிமம் யாருமே வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு பயந்துக்கிட்டே வாங்க மாட்டாங்க. இந்தமாதிரி க்ளீன் பண்ணி கொடுக்குறது வந்து அவங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்குது, வாங்கிட்டும் போவாங்க கண்டிப்பாக. இதையுமே நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி தீபாவளி முறுக்கு அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுக்கு பேரே தீபாவளி முறுக்கு தான். ஏன்னா தீபாவளி டயத்தில் மட்டும்தான் பண்ணுறாங்க, மற்ற டயத்தில் யாரும் பண்ணுறது கிடையாது. அதை என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, தீபாவளி அப்போ அந்த ஃபெஸ்டிவல் அப்படிங்கிறதுனால மாவு எல்லாமே அரைச்சி கொண்டு வந்து செய்கிறாங்க. மற்ற நாட்களில் வந்து அந்த முறுக்கே செய்ய மாட்றாங்க. அந்த கடையிலையும் பார்த்தீங்க அப்படின்னா வீட்டிலேருந்து செஞ்சு பேக்கெட் போட்டு, அது எப்படி சொல்கிறாங்கன்னா குடிசை தொழில் அப்படின்னு சொல்லிட்டு அதில் மென்ஷன் பண்ணியிருக்குது. அந்த மாதிரி உள்ளவங்க வந்து இதில் செஞ்சு கொடுக்குறாங்க. ஏன்னா நிறைய பேருக்கு வந்து முறுக்கு சூப்பராக பண்ண தெரியும். செய்ய தெரிஞ்சவங்க நீங்களுமே ட்ரை பண்ணி பக்கத்தில் கடைகளில் கேட்டு நீங்கள் இந்த முறுக்கு கூட நீங்கள் செஞ்சு பேக்கெட் போட்டு கூட கொடுக்கலாம். ஏற்கனவே சொன்னபடி தான் கமிஷன் தரேன் அப்படின்னு சொன்னால் அவங்க கண்டிப்பாக விற்று கொடுப்பாங்க. இதையுமே நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி அதிரசமும் அப்படி தாங்க. அந்த ஃபெஸ்டிவல் டயத்தில் மட்டும்தான் முறுக்கு அதிரசம் எல்லாம் பண்ணுவோம். மற்றபடி இந்த மைசூர் பாக்கு காராமூந்தி அதெல்லாம் வந்து கடைகளில் எப்போவுமே விற்கும். பட் அதிரசம் முறுக்கு அப்படிங்கிறது அந்த தீபாவளி அன்னைக்கு மட்டும்தான் பண்ணுவாங்க. மற்ற நாளில் கடைகளில் வாங்கிக்கலாம் அப்படின்னு நினைப்பாங்க. இது நல்லா உங்களுக்கு செய்ய தெரியும் அப்படின்னா இதுவுமே நீங்கள் வந்துட்டு கடைகளில் கேட்டு
பேக்கெட் போட்டு விற்றீங்க அப்படின்னா சூப்பராக சேல் ஆகும். ஏன்னா முறுக்கு அதிரசம் பிடிக்காத ஆட்கள் இருக்க மாட்டாங்க. வீட்டில் செய்கிறதுக்கு கொஞ்சம் அலுப்பு அவ்வளோதான். உங்களுக்கு செய்ய தெரிஞ்சிச்சு அப்படின்னா நல்ல லாபம். அரிசியுமே நீங்கள் போயிட்டு மெனக்கிட்டுக்கிட்டு காசு கொடுத்து வாங்க தேவையில்ல. ரேஷன் கடையில் கொடுக்குற அந்த பச்சரிசியை வச்சே நீங்கள் 2மே யூஸ் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு மெயினே வந்து அரிசி தான். மற்றபடி அந்த அதிரசத்துக்கு சர்க்கரை, அப்புறம் இதுக்கு உளுந்து, அப்புறம் அந்த பொட்டுக்கடலை இதெல்லாம் மட்டும் கொஞ்சம் ரேட்டு தான் வரும். அதனால் இது வந்து நல்ல லாபம் உங்களுக்கு கிடைக்குங்க. கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ, பாய்.